ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ருசியான ரெசிபி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ருசியான ரெசிபி உடைச்சி ஊற்றின முட்டை குழம்பு. அதுக்கு முதல்ல மிக்ஸி ஜாரில் 3 பல்லு பூண்டு, இஞ்சி 1 இன்ச் அளவுக்கு, 3 பெரிய சைஸ் தக்காளி வெட்டியது, இவை எல்லாத்தையும் தண்ணி சேர்க்காமல் நல்லா பேஸ்ட் போல் அரைச்சிக்கோங்க. இருக்கட்டும். ஒரு அகலமான இரும்பு சட்டியை மிதமான தீயில் சூடு பண்ணிக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 இன்ச் அளவுக்கு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இவை எல்லாத்தையும் பொரிஞ்சது பிறகு 2 பெரிய சைஸ் வெங்காயம் நறுக்கியது, 2 பச்சை மிளகாய் நீளவாட்டில் வெட்டினது, கொஞ்சம் கருவேப்பிலை, இவை எல்லாத்தையும் பொன்னிறமாக நல்லா வதக்கிக்கோங்க. இப்படி பொன்னிறமாக வந்த பிறகு நாம் அரைச்சி வச்சிருக்க தக்காளி விழுதை இதில் சேர்த்துக்கலாம். இதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பச்சை வாசனை போய் தக்காளி விழுது நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இப்போ இதில் நாம் 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இதையும் 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் நாம் 1/2 கப் அளவுக்கு தண்ணி, 1/4 கப் அளவுக்கு திக்கான தேங்காய் பால், உங்களுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்க விருப்பம் இல்லைன்னா 1/4 கப் அளவுக்கு தண்ணியே சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, இதையெல்லாம் நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு 1 நிமிஷம் போல் கொதிக்க விடுங்க. இப்போ குழம்பு நல்லா சேர்ந்து வந்துடுச்சு. இதில் நான் 3 முட்டை அளவுக்கு எடுத்திருக்கேன். இதில் நம்ம முட்டையை இப்போ நம்ம உடைச்சி ஊற்றலாம். உங்களுக்கு முட்டையை நேராக குழம்புக்கு நேராக உடைச்சி ஊற்ற தெரியலை அப்படின்னா ஒரு சின்ன குழி கிண்ணத்தில் முட்டையை உடைச்சி ஊற்றிட்டு அதை நேராக குழம்புக்கு நேராக ஊற்றி விட்டுருங்க. ஒவ்வொரு முட்டைக்கும் போதுமான இடைவெளி விட்டு ஊற்றுங்க. அப்போ தான் முட்டையை திருப்பி போட வசதியாக இருக்கும். இப்போ இதில் வெட்டி வச்சிருக்க கொத்தமல்லி தலையை தூவிக்கலாம். ஒரு மூடி போட்டு 2 நிமிஷம் அளவுக்கு மிதமான தீயிலேயே வேக விட்டுருங்க. 2 நிமிஷத்துக்கு பிறகு பாருங்கள், முட்டை நல்லா வெந்து வந்திருக்கு. இதை திருப்பி போட்டு வேக விடலாம். அப்போ தான் மசாலா எல்லாம் நல்லா முட்டையில் சேரும். பார்த்து திருப்பி போடுங்க, முட்டை உடையாமல் திருப்புங்க. இப்படி திருப்பி போட்டதுக்கு பிறகு மூடி போட்டு 1 நிமிஷம் போல் முட்டையை வேக விடலாம். இப்போ முட்டை 2 பக்கமும் நல்லா வெந்து மசாலாவோடு சேர்ந்து வந்துடுச்சு. இப்போ நறுக்கி வச்சிருக்கிற கொத்தமல்லி தலையை தூவிக்கலாம். அவ்வளோதாங்க, சுவையான முட்டை குழம்பு தயார். இதை நீங்கள் சாதத்தோடவோ சப்பாத்தியோடையோ தோசையோடையோ பரிமாறலாம்.